கலையஷ்ட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு 4ல இருக்காரு. அவர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் இடமான மகர ராசிக்கு போயிடுறாரு. சோ இந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிரனை வந்து என்னன்னா வக்ரம் பெற்ற குரு வந்து பாக்குறாரு. அதே நேரத்துல இந்த தனஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. சோ 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் வந்து நிறைய வரப்போகுது. அதுவும் யார் மூலமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவியின் மூலமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவின் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல உங்க ராசி அதிபதியான புதன் வந்து என்னன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறாரு 3ல. அவர் வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால வந்து என்னன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா பணமழை வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்ப கொட்ட போகுது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான பண வரவுகள் மட்டும்தான் இருக்கும். 3, 8 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று உங்க ராசிக்கு 11வது இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் தேதி அன்று என்னன்னா உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியான சுக்கிரன் வந்து என்னன்னா அவர் 5ஆம் இடத்துக்கு வந்து போறாரு. அதாவது மகர ராசிக்கு வர்றாரு. அப்ப குடும்பஸ்தான அதிபதியை நீச்சம் பெற்ற கிரகம் பார்க்கும்போது குடும்பத்தின் மூலமாக சின்ன சில சங்கடங்கள் அதே மாதிரி வந்து என்னன்னா குடும்பத்தின் மூலமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த செவ்வாய் வந்து என்னன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து வக்ரம் அடைஞ்சிடறாரு. அப்ப ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசினுடைய தொழில்ஸ்தான அதிபதியான புதன் வந்து வக்ரமாய் நிக்கிறாரு, 3ல இருக்கிறாரு. அதனால நீங்க எந்த ஒரு இந்த டைம்ல வந்து என்னன்னா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட உங்களுக்கு ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரத்துல வந்து எங்க நம்ம வந்து செஞ்சா நமக்கு வந்து லாபம் லாபம் வராம நஷ்டமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. அந்த புதன் பாத்தீங்கன்னா உங்க தொழில்ஸ்தான அதிபதி 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்காரு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து என்னன்னா நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா நீங்க அப்ப ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய பார்வையும் இருக்குது. அதே மாதிரி வந்து என்னன்னா அவர் வந்து வக்ரமும் நிவர்த்தி ஆயிருக்காரு. அப்ப நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல சக்சஸ் அடைஞ்சிட முடியும். காதலிக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதியான சுக்கிரன் வந்து மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னா 2ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடமான காதல் ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப வந்து என்னன்னா உங்களுடைய காதல வந்து என்னன்னா நீங்க வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசி அதிபதி பாத்தீங்கன்னா வந்து வக்ரமா இருக்காரு. அவர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால வந்து என்னன்னா நீங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து என்னன்னா உங்க காதலை வீட்ல சொன்னீங்கன்னா காதலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியஸ்தான அதிபதியான அவர் வந்து லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல இருந்தாலும் அவர் நீச்சமா வேற இருக்காரு. அவர் நீச்சமா இருந்தாலும் அவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு. அதனால 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து வக்ரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியம் வரும். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலை வந்து என்னன்னா நீங்க வீட்ல சொன்னீங்கன்னா அது வந்து சக்சஸ் ஆகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தானா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 4ல இருக்கிறார். அவர் வந்து 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து என்னன்னா 5ஆம் இடமான மகர ராசிக்கு வருகிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி செவ்வாய் வக்ரம் ஆகிறார். சோ மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரம் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குறது நல்லது. ஏன்னா உங்க ராசியாதிபதியும் வக்ர நிவர்த்தி ஆயிருவாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் வக்ரம் ஆயிருவாரு. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அப்ப வந்து என்னன்னா வண்டி வாகனத்தினால எந்த விதமான ஆபத்து அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அப்ப நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்புறம் ராசி பலன்களை பாத்தீங்கன்னா இதை தவிர வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ராசியில வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஏதாவது பத்தி பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு அடுத்த டைம் வந்து என்னன்னா ராசியினுடைய பலன்கள்ல அதனுடைய பலன்களை வந்து நான் இணைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.